வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கு வந்து ஒரு ஒரு எனக்கு கொமெண்ட் பண்ணின ஒரு அண்ணாவுக்கு வந்து கருத்தொன்று சொல்லணும். கருத்து என்ன, அதுக்கு நான் பதில் சொல்லணும். என்னைய மதித்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கிறார். டாக்டர் அர்ஜுனா அண்ணான்ற விஷயம் சம்மந்தமாக நான் போடுற வீடியோவுக்கும் அவருக்கும் ஒரு புரிந்துணர்வு இருக்கா இல்லையா, இல்லைன்னு சொன்னால் என்னட்ட சில கேள்விகளுக்கு பதில் எதிர்பார்க்குறேரா அப்படி என்ற ஒரு கேள்வி எனக்கு வந்திருக்கு. அப்போ நான் வந்து அதை இன்றைக்கு ஒருக்கா விரிவாக்கம் சொல்லணுமென்ட்டு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு இது சம்மந்தமாக அவர் போட்ட கொமெண்ட் வந்து மேலுக்கு எனக்கு பக்கத்தில் நான் அந்த போட்டிருப்பேன். நீங்கள் அதையும் பாய்ச்சி பார்க்கலாம். மற்றது நான் இப்போ அவர் கேட்டிருக்கிற கேள்வி சம்மந்தமாக ஒரு சின்ன சின்ன பதில்களை சொல்லி கொண்டு போவோமெண்டு நான் ஆசைப்பட்றேன். சரியா? முதலாவது அப்படின்னு சொன்னால் அவற்ற கட்சின்ற கொள்கை என்னன்னு கேட்டிருக்கிறார். இப்போ டாக்டர் அர்ஜுனா அண்ணான்ற கட்சியில் வந்து என்னடா தம்பி கொள்கை, அவர் என்ன கொள்கையை வச்சு பயணிக்கிறார்ன்னு கேட்டிருக்கீங்கன்னா, முதலாவது நான் கண்ட ஒரு இதை சொல்கிறேன். ஆரையும் ஏமாற்றக்கூடாது, இந்த கள்ள தமிழ் அரசியல்வாதிகள் மாதிரி இருக்கக்கூடாது, மக்களுக்கான ஒரு நல்ல அரசியல் செய்யணும். மக்களுக்கான அரசியல்ண்டா என்ன அப்படி என்று நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், மக்களுக்கு வர இப்போ அரசாங்கத்தால் வர நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் முதலாவது. ரெண்டாவது, இப்போ எங்களை நம்பி இருக்கிறவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. சரியா? கட்சியின் கொள்கையை விட நாங்கள் மனசாலி ஒரு அடிப்படை தகுதியை பார்க்கணும். எப்படின்னு சொன்னால் அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு 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 நல்ல ஒரு அம்சமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லலாம். மற்ற மனுஷரை இப்போ இப்படி சொல்லலாம், புறமொண்டு தள்ளி பேச மாட்டார், முதுவுக்கு பின்னால் யாருக்கும் பேச மாட்டார். அதே மாதிரி தான் அவரும் கட்சி நடத்தினாலும் கட்சியிலேயும் அப்படித்தான். என்ன விஷயம், கட்சி பிரச்சனை இருந்தான்னு தண்டை ஒரு பர்சனல் பிரச்சனை இருந்தாலும் நேர கதைச்சிடுவார். அது ஒரு பெஸ்ட் குவாலிட்டி, அண்ணாட்ட இருக்கிற ஒரு உண்மையிலே தரமான குவாலிட்டி. இப்போ நான் என்ன எதிர்பார்த்து அவர்கிட்ட பயணிக்கிறேன்றதான் சொல்கிறேன். சரியா? இப்போ நான் இதைத்தான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்கிறேன், எடுத்துக்கொள்கிறேன். அப்படியான ஒரு சில விஷயங்களை தான் இதன்றேன். அடுத்தது வந்து கட்சி ஜாப் நீ வாய்ச்சியா தம்பின்னு கேட்டிருந்தியால், கட்சி ஜாப் வந்து நீ வாய்ச்சியா தம்பின்னு கேட்டிருந்தியால், இல்லைன்னா எனக்கு அண்ணாவை சந்தித்து இந்த கட்சி சம்மந்தமாக அதுக்குள்ளே போய் கதைக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் அமையலை. என்ன காரணம்னு சொன்னால், நான் வந்து நாளாந்தான் கூலி வேலை செய்தா பாருங்க, நான் கதைச்சி கொண்டு இருக்கிறேன், பேர்த்து வடியுது. அவ்வளோ ஒரு பெக்கையான இடத்துல தான் இருக்கிறேன். அப்போ கூலி வேலை செய்கிற ஒரு ஆள் என்னால் திடீரென்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையக்குள்ளான்னு போவேன். நான் இந்த வேலையை விட்டுட்டு போகக்கூடிய மாதிரி அமையலை. அதால் போகலாமல் கிடக்கு. பெரிய ஒரு மனசில் சரியான ஒரு கவலையோடையும் இருக்கிறேன். அண்ணாவை போய் சந்திக்கலையேன்னு சொல்லி பார்ப்போம். என்ற சில துன்பங்கள், கஷ்ட துன்பங்கள் நீங்கக்குள்ளே கண்டிப்பாக நான் சந்திப்பேன். சரியா? அப்பேக்குள்ளே அந்த ஜாப் சம்மந்தமான அதுகளை வந்து நான் சொல்கிறேன். சரியா? அடுத்த விஷயம் வந்து அதுக்கு பிறகு நீங்கள் கொமெண்டில் போட்டிருந்தியால், ரைட், சிங்கள மக்களுக்கு மட்டும்தான் இவர் வைத்தியம் செய்வாரா, இல்லை தமிழர்களுக்கு செய்ய மாட்டாரான்னு கேட்டிருந்தியால், இந்த கொமெண்டில் கேட்டிருந்தியால். அப்படி நான் சொல்ல வரையில. இப்போ உண்மையிலேயே தமிழ் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு ஒரு விரட்டி அடிக்கப்பட்டு இப்போ ஒரு எலெக்ஷன் கேட்குறார், அந்த எலெக்ஷனுக்கு ஒரு ஆதரவு கொடுக்காமல் மக்கள் இவரை நம்பாமல், இவரை உண்மையிலேயே ஒரு நல்லவரை நம்பாமல் தூக்கி எறியணும் நினைச்சு மக்கள் அந்த போட்டுகள் போடாமல் விட்டால், அர்ஜுனா அண்ணா வந்து தமிழ் மக்களுக்காக இங்கே நின்று கஷ்டப்படுறதுல எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. அதை மையமாக வச்சு தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான். அப்போ எந்த கருத்தை நீங்கள் கேட்டிருந்தீங்களா? அப்போ சிங்கள மக்களுக்கு மட்டுமா போய் அவர் வைத்தியம் செய்வார்? இல்லை. அவர் வந்து பொதுவான ஒரு வைத்தியம் செய்வார். பொதுவாக பொதுமக்களுக்குரிய ஒரு வைத்தியம் செய்வார். அது சிங்களம், தமிழ், முஸ்லீம் அப்படி என்று இல்லை. அவற்றை இதில் பொதுவான ஒரு மருத்துவம் ஒன்று செய்வார். பொதுவாக அவற்றை தகுதிக்கு இந்த மக்களுக்கு என்னென்ன நோய் இருக்குது, என்ன செய்யணுமன்றதை வந்து அவர் அது ஆறாக இருந்தாலும் செய்வார். சரியா? அது எந்த தனிப்பட்ட கருத்து, நான் அதை சொல்கிறேன். நான் மனசில் எடுத்துக்கொண்ட சில விஷயங்களை சொல்கிறேன். அடுத்தது கேட்டிருந்தியால், இவ்வளவு காலத்துக்கும் டாக்டர் அர்ஜுனா அண்ணா வந்து இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு மருத்துவ முகாம் எதுவும் போட்டு ஃப்ரீயாக மருத்துவங்கள் எங்கேயாச்சும் செய்திருக்கிறாரா? நல்ல கேள்வி. நீங்கள் கேட்ட கேள்வியை நான் பிடிச்சிருக்கு. எப்படி என்று சொன்னால், இப்போ ஒரு கிராமங்களுக்கு கிராமம், ஒரு மக்களுக்கு ஒரு சில நோய் நொடிகளை என்ன மாதிரி என்று இதாண்டி செய்யக்கூடிய ஒரு இதில் அவர் செய்திருக்கிறாரா? மருத்துவ முகாம் அமைச்சு அவர் மக்களுக்கு ஏதாச்சும் சேவை செய்திருக்கிறீரா என்று கேட்டிருந்தியால்,
உண்மையிலேயே எனக்கும் அதுக்கு பதில் தெரியலை. சரியா, உண்மையை சொல்கிறேன், எனக்கும் அதுக்கு பதில் தெரியலை. ஆனால் அண்ணா செய்திருக்கலாம். அந்த அண்ணா செய்த கால அடிப்படையில் வந்து அண்ணா வீடியோக்கள் இப்போ வீடியோக்களை வந்து மக்கள்கிட்ட பார்வையில் போய் செலுத்துகிற மாதிரி அந்த நேரம் தான் அண்ணா செய்திருக்காமல் விட்டுருக்கலாம். விளங்குதா? நான் எடுத்துக்கொண்ட விதத்தை சொல்கிறேன். சில வேளை அண்ணா இப்படி மருத்துவ முகாம்கள் அமைச்சு மக்களுக்கு சேவை செய்திருக்கும். அண்ணாட்ட அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, அண்ணா அப்படி செய்திருக்கும். அதை வந்து இப்போ மக்களுக்கு வந்து மக்கள்கிட்டேருந்து அந்த வீடியோவை எடுத்து போட அந்த நேரம் அண்ணா அதை ஐடியா இருந்திருக்காத, நான் அதை என்கிட்ட விட்டுருக்கலாம். ஆனால் நான் நேர சந்திக்கக்குள்ளே நான் இது சம்மந்தமாக ஒருக்கா கேட்பேன். அண்ணா இப்படி ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்தா அதுக்கு உங்களோட கருத்து என்னன்னு நான் கேட்பேன் அண்ணாவை. சரியா, நான் அண்ணாவை சந்திக்கக்குள்ளே அண்ணாட்ட கேட்பேன். அவர் சில கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னா நான் இந்த சேனல் யூடியூப்பில் இருக்கா போடணுமென்று சொல்லித்தான் நான் அண்ணாவை கேட்பேன். அண்ணாவை அதுக்கு அண்ணா அப்படி சொல்லும், ஓகேடாப்பா கேள்றா, அப்படி தான் கதைக்கும். அது எனக்கு பிடிச்ச ஒரு செயல்பாடு. ஓகே, அதுக்கும் ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு ஆன்சர் பதில் சொல்லியிருக்கிறேன். அடுத்த விஷயம் வந்து நீங்கள் ஒரு சின்ன அது நக்கலா சொன்னீங்களோ இல்லை எப்படி சொன்னீங்களன்ட்டு எனக்கு அதை எடுத்துக்கொள்ள முடியலை. டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த அரசியலிருந்து வெளியில் அனுப்பப்பட்டால் அவருக்கு இருக்கிற வழக்கே அது விடாது. அவர் வழக்கில் தான் ஒரே மாட்டிக்கொண்டு அவர் தவிக்கணும் அப்படி இருந்து கேட்டிருந்தியாள். அப்படின்னு சொன்னால் அவருக்கு இருக்கிற வழக்கே அவ்வளவு வழக்கு இருக்குது. அவர் அரசியலை விட்டு போனாலும் அந்த வழக்கு அவரை விட்டு போகாது அப்படி என்று கேட்டிருந்தியாள். அரசியலை விட்டு போகணுமென்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அண்ணாக்கு வந்துட்டேன்னு சொன்னால் அது கௌசல்யாக்கா பார்த்து கொள்ளுவா. வழக்கு எப்படி என்ன செய்யணும், வழக்கு வெட்டணுமா வெட்டக்கூடாதா, இந்த வழக்கு எப்படி முடிக்கணுமென்று சொல்லி அது அண்ணாக்கு பக்கபலமாக இருக்கிற லோயர் கௌசல்யாக்கா அதை பார்த்து கொள்ளுவா. அந்த பிரச்சனையும் அண்ணாக்கு இல்லை. சரியா, என்ற வாழ்க்கையில் யார் கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லணுமென்றவன் என்ற ஒரு ஆசை. சரியா, இப்படி ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு கெட்ட சிந்தனைகள் இல்லாமல் இப்போ கேட்குற கேள்வியிலையும் வந்து ஒரு எங்களால் எங்களோட மனசில் இருக்கிற ஒரு விமர்சனங்களை உடைச்சு நீங்கள் பதில் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஒரு விஷயமாக தான் நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்கள். இப்போ என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்து டெய்லி பார்க்குற உறவுகளுக்கு சில பேருக்கு அந்த நான் போடுற வீடியோன்ற புரிதல் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாமல் சில கேள்விகளை நீங்கள் கேட்க ஆசைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை ஃபோன் பண்ணி தான் கதைக்கணும், ஃபோனில் கேட்கணுமெண்டா கூட என் ஃபோன் நம்பர் இருக்குது, யூடியூப் ப்ரொஃபைலில் இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்து அதிலேருந்து என்னை எடுத்து தொடர்பு கொள்ளலாம். மற்றது என்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை அவதானித்து என் பார்வையில் எப்படி அது இருக்குன்றதை மென்ஷன் பண்ணித்தான் நான் அந்த வீடியோக்கள் போடுறேன். நான் உண்மையைத்தான் சொல்லணும். ஏனென்று சொன்னால் நான் கூட படித்த ஆள் இல்லை. 100% எனக்கு படிப்பறிவுன்றது குறைவு. நான் வந்து ஒரு 30% என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன். ஒரு 30% அவ்வளோதான் எனக்கு படிப்பு, என்னைய தேடி வந்த படிப்பு. மிச்சம் 70% வந்து நான் வந்து நிறைய மக்களை சந்திச்சிருக்கிறேன். நிறைய இடங்களுக்கு சும்மா இப்போ என்னென்னு சொல்கிறேன், இந்த சாமான்கள் லோட்டுகள் கொண்டு போய் புழங்கின இதுகளில் வந்து எனக்கு அந்த ஒரு அனுபவம் தான் வாழ்க்கை பாடமாக வந்து என்னட்ட சேர்ந்தது. நான் இன்ற வரைக்கும் ஒரு மனுஷரையும் என் மனசறிய கெட்ட சிந்தனையோ கெட்ட எண்ணங்களோட புழங்கினதில்லை. புலை என்று சொன்னால் என் கேரக்டர் இதுதான். ஒரு ஆள் என் மனசுக்கு தெரியும் புலை என்று ஒரு விஷயம் தெரிஞ்சால் நான் அதே இடத்துல அது எந்த பெரிய ஆள் ஜனாதிபதியாக இருந்தானே பெரிய கலெக்டராக இருந்தானே நான் கேட்பேன். எனக்கு பயம்ன்றதில்லை. சரியா, நேர கேள்வி கேட்பேன். அது என் இயல்பு. பதில் சொல்ல முடியாது என்று நினைக்கிறவர் வந்து நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்றவர் வந்து எனக்கு அது இப்போ ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தான் உருவாக்குவினோம். சரியா, பதில் சொல்ல தெரிஞ்சவன் வந்து என்ன செய்வான்னு சொன்னால் சிம்பிளாக அதுக்கு ஒரு ஆன்சரை சொல்லிட்டு போய்கொண்டே இருப்பான். அவனுக்கு தெரியும் இந்த தம்பி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறான், ரைட், நானும் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு போய் கொண்டிருப்பான். அந்த நாங்கள் கேட்குற கேள்விகள், நாங்கள் வைக்கிற எதிர் விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல தெரியாதவர்கள்லாம் அந்த எங்களை வந்து முடிச்சு கட்டணுமென்று நினைப்பினான். சரியா, நான் அப்படி எதிரியெல்லாம் வளர்த்து கொள்ள விரும்பலை. ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு உண்மையை என்ற ஒரு மனசில் எனக்கும் வந்து சின்ன 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 பிள்ளைகள், சின்ன குடும்பம்,
ஆனால் இந்த சமுதாயத்தில் ஏதாச்சும் சாதிச்சிட இயலாதோ என்ற ஒரு ஏக்கம் ஒன்று இருக்குது. 2வது என்ற பிள்ளைகள் ஒரு நல்ல பூமியில் நல்ல ஒரு நாட்டில் வாழணுமன்றது வந்து நல்ல மக்கள் மத்தியில் வாழணுமன்றது வந்து பெரிய ஒரு ஆசை. ஏனென்று சொன்னால் நாங்கள் தான் இப்படி இப்படி ஒரு ஒரு நல்லது கெட்டது தெரியாமல் நல்ல அரசியல் தெரியாமல் ஒரு கெட்டவர்களுக்கு பின்னால் கனகாலமாக இருந்து விட்டுட்டோம். இந்த 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 2009 எங்களோட யுத்தங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து நாங்கள் அந்த அரசியல்வாதிகள் என்று நினைச்ச முழு பேரும் கள்ள கும்பலாக போச்சுது. அப்போ அதால் வந்து இவ்வளோ காலம் அதை தப்பாக பயன்படுத்திட்டோம். இனியாச்சும் ஒரு நல்ல வழியில் போய் சேரணும். எங்களோட பிள்ளைகள் எங்களோட தலைமுறை அடுத்த தலைமுறைகள் வந்து ஒரு நல்ல பூமியில் வாழட்டும் அப்படி என்ற ஒரு சிந்தனையால் தான் நான் இந்த அரசியல் விஷயங்கள் கதைக்க வந்தேன். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் அரசியல்லையும் பயணிக்கத்தான் போகிறேன். சரியா, நான் ஒரு 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 குறிப்பிட்ட காலப்பதிப்புறேன். நான் அரசியல் வாழ்க்கைக்கு தான் போவேன். அது 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 தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இந்த ஃபீல்டை தெரிவு செய்துட்டேன். நான் அதை விட்டு போகிற அளவுக்கு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். என்னவா என்னன்னு சொல்கிறேன், மாட்டினால் மாவீரன் தப்பினால் தளபதி அந்த கேட்டகரிக்கு போவோம். சரியா, ஓகே. அந்த எனக்கு கமெண்ட் பண்ணின உறவுக்கு சொல்லிக்கிடாக்கு. நானும் ஏதாச்சும் தப்பான ஒரு இதில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தால் நீங்கள் பெருசுபடுத்தாமல் நீங்கள் திருப்பி கமெண்டில் கேட்டுக்கொள்ளலாம். எனக்கு இந்த பதில் திருப்தி இல்லை, இது சரியில்லைன்னு சொன்னால் நான் இப்போ நான் உங்களுக்கு பதில் அளித்தது வந்து எந்த மனசில் இருக்கிற சில அடிப்படை எந்த மனசில் இருக்கிற சில விஷயங்களை வச்சுத்தான் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். நான் வேறு யூடியூப்பை பார்த்தோ வேறு ஆக்கள்கிட்ட கேட்டோ உங்களுக்கு பதில் சொல்லணுமென்று சொல்லி நினச்சி நான் பதில் போடையில. சரியா, எந்த மனசில் இருந்த சில விஷயத்தை உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலாக சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். ஓகே உறவுகளே, நன்றி.